The current world is running on web applications. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் பார்க்குற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் ஈவன் ஒரு குட்டி பிஸ்னஸ் நம்ம எடுத்துக்கிட்டா கூட அவங்களோட சர்வீஸ் என்ன அவங்களோட ப்ராடக்ட் என்னன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் தான் ஒரு ப்ராப்பரான வெப்சைட். அந்த மாதிரியான வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ என்னைக்காவது ஒரு நாள் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் யார் கிரியேட் பண்ணியிருப்பா, இந்த வெப்சைட் ஒர்க் ஆகிறதுக்கு இதுக்கு பின்னாடி என்னென்ன லாஜிக்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த வெப்சைட்ஸில் இருக்க டேட்டாஸ்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களோட மைண்டை சுற்றி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அண்ட் ஹூ இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்? நம்ம இன்னைக்கு இன்டர்நெட்டில் பார்க்குற எல்லா வெப்சைட்ஸுமே பேசிக்காக ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஃப்ரண்ட் அண்ட், இன்னொன்று பேக் அண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் இருக்க லோகோவில் ஸ்டார்ட் பண்ணி நேவிகேஷன் மெனு, சர்ச் பார், அதில் இருக்க பட்டன்ஸ், இமேஜஸ், கண்டென்ட், இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் நம்மளால் எதெல்லாம் பார்க்க முடியுது, நம்ம கண்ணுக்கு எதெல்லாம் விசிபிளாக இருக்கோ அதெல்லாமே ஃப்ரண்ட் எண்டில் வரும். ப்ளஸ் இன்ட்ராக்ஷன்ஸ். இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இது வேறு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது இல்லையா, இது ஒரு இன்ட்ராக்ஷன். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஆக்ஷன் நடக்குது இல்லையா, இது ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ். இதையும் சேர்த்து தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். ஸோ பேசிக்லி ஃப்ரண்ட் அண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் வாட் வி சி அண்ட் வாட் வி இன்ட்ராக்ட் வித். இப்போ இந்த பார்ட்டை டெவலப் பண்ணுறவங்க தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பேக் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அமேசானோட ஷாப்பிங் வெப்சைட்டை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ இந்த பேஜில் பார்க்குற எல்லா ப்ராடக்ட்டுமே அமேசானோட டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த டேட்டாவை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போதும் சர்ச் பண்ணும்போதும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுது இல்லையா, அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கை தான் பேக்குன்னு சொல்லுவோம். சேம் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பூமா ஷூஸ்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். அந்த சர்ச் பண்ணால் அந்த ப்ராடக்ட் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்குது இல்லையா, இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும் இல்லையா, இந்த லாஜிக்கை கோட் பண்ணுறதான் பேக்குன்னு சொல்லுவோம். இப்போ சேம் நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது ஆட் டு கார்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இது கார்ட்டுக்கு போகுது இல்லையா, அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். இப்போ அதோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா அதோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் டைனாமிக்காக இங்கே சேஞ்ச் ஆகுதா, சிம்பிளாக ஒரு ஆக்ஷனை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது இல்லையா, இதை ஒரு லாஜிக் மூலயமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த லாஜிக்ஸ் ப்ளஸ் ஏபிஐ ப்ளஸ் டேட்டாபேஸ் இதெல்லாத்தையும் கவர் பண்ணது தான் பேக் எண்ட். இதை டெவலப் பண்ணுறவங்கள பேக் அண்ட் டெவலப்பர்ஸ்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணாதானே நமக்கு ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் கிடைக்குது. இதை தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணுறவங்க, அதாவது இந்த ஃப்ரண்ட் அண்டையும் பேக் அண்டையும் சேர்த்து பண்ணுறவங்கள தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் பற்றியும் பேக் அண்ட் பற்றியும் ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில கீ கான்செப்ட்ஸில் தெளிவாக இருக்கணும். அதுதான் ஹவு இன்டர்நெட் ஒர்க்ஸ். இதில் 4 கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும். HTTP ப்ரோட்டோகால், DNS, ஹோஸ்டிங், ப்ரௌசர்ஸ். நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நமக்கு எப்படி சில செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இருக்குமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணுமோ, அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் டிவைசஸ்லாம் த்ரூ த இன்டர்நெட் அதுங்களுக்குள்ளார கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதை தான் ஐபின்னு சொல்லுவோம், இன்டர்நெட் ப்ரோட்டோகால். அதில் ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் தான் இந்த HTTP, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம ப்ரௌசரில் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறோன்னு வச்சுப்போம். அது நீங்கள் என்ன ப்ரௌசர் வேணால் எடுத்துக்கலாம், குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜ், பிரேவ், எந்த ப்ரௌசர் வேணால் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பூமா ஷூவே வந்து சர்ச் பண்ணுறோன்னு வச்சுப்போம். அதை சர்ச் பண்ண உடனே நமக்கு அந்த ரிசல்ட் வருது இல்லையா. பிஹைண்ட் த ப்ராசஸ் அது எப்படி நடக்கும்னா, நம்ம ப்ரௌசரில் இருந்து சர்வருக்கு, அதாவது நம்மளோட டேட்டாலாம் ஸ்டோர் ஆகிருக்க ஒரு இடத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக போகும். நம்ம அதை சர்ச் பண்ணும்போது இப்போ பூமா ஷூஸ்னு சொல்லி என்டர் பண்ணும்போது ஒரு ரெக்வஸ்ட்டாக சர்வருக்கு போகும். சர்வருக்கு போயிட்டு அந்த ரெக்வஸ்ட்டை ரீட் பண்ணி பார்த்துட்டு, ஓ இவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு சொல்லி அந்த சர்வர்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்கும். இங்கே நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் அந்த பூமா ஷூவோட டீட்டெயில்ஸ். இப்போ இந்த சினாரியா மட்டும் இல்லை, நீங்கள் இன்டர்நெட்டில் என்ன சர்வ் பண்ணாலும் சரி அது ஒரு ரெக்வஸ்ட்டாக போய் ரெஸ்பான்ஸாக தான் நமக்கு கிடைக்கும். இந்த ப்ராசஸை தான் வந்து HTTP ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். அந்த ப்ரௌசரை ஆஸ் அ யூஸராக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ நம்ம கிட்டே நடக்கிற இந்த மொத்த ஆக்ஷன்ஸும், இங்கேருந்து ரெக்வஸ்ட்டும் சரி நம்ம ரிசீவ் பண்ணுற ரெஸ்பான்ஸும் சரி, இந்த சைடு நடக்கிற எல்லாத்தையுமே கிளைண்ட் சைடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த சர்வர் சைடு நடக்கிற ஆக்ஷன்ஸை சர்வர் சைடுன்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிளைண்ட் சைடு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே, இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் குள்ளார வரும். இந்த சர்வர் சைடு ஆக்ஷன்ஸ் எல்லாமே பேக் அண்ட் குள்ளார வரும். செகண்ட், DNS, டொமைன் நேம் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் டொமைன் நேம்னா என்னன்னு பார்த்துடலாம். சிம்பிள், டொமைன் நேம்னா ஒரு வெப்சைட்டோட நேம், அதுதான் டொமைன் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ www.google.comனா அது ஒரு டொமைன் நேம். இப்போ யூடியூப் எடுத்துக்கிட்டோன்னா யூடியூபோட டொமைன் நேம் www.youtube.com, இது வந்து யூடியூபோட டொமைன் நேம். இந்த மாதிரி நீங்கள் என்ன வெப்சைட் எடுத்துக்கிட்டாலும் அந்த வெப்சைட்டோட நேம் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து டொமைன் நேம்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு தான் இந்த டொமைன் நேம் எல்லாம் தெரியும், பட் மிஷின்ஸை பொறுத்த வரையும் அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே நம்பர். ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டுமே ஒரு யூனிக்கான நம்பரில் தான் சர்வரில் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த நம்பர்ஸை தான் ஐபி அட்ரஸ்னு சொல்லுவோம். ஸோ அட் வெரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணும்போது அதோட டொமைன் நேம் ரெக்வஸ்ட்டாக DNS சர்வருக்கு போகும். அங்கேருந்து அதுக்கான ஐபி அட்ரஸ் நமக்கு ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் வரும். அகெயின் இந்த ஐபி அட்ரஸ் ஒரு ரெக்வஸ்ட்டாக வெப் சர்வருக்கு போகும். அந்த வெப் சர்வர்லேருந்து
அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை நமக்கு ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் மோர் ஓவர் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் யூனிக்கான ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸில் தான் நம்மளோட வெப்சைட்டும் லொக்கேட் ஆகிருக்கும். இதை தான் டொமைன் நேம் சிஸ்டம்னு சொல்லுவோம். சரி, இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்லாம் டெவலப் பண்ண வெப்சைட் வந்து எப்படி ஆன்லைனில் இருக்குது? நம்ம இப்போ Amazon.in சர்ச் பண்ண உடனே அந்த வெப்சைட் எப்படி நமக்கு ஆன்லைனில் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுவாலாம் வராது. நம்ம தான் அதோட ப்ரெசன்ஸை ஆன்லைனுக்கு கொண்டு வருவோம். இதுக்கு பேர் தான் வெப் ஹோஸ்டிங்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் இப்போது நம்ம இருக்கிறதுக்கு நமக்கு எப்படி ஒரு ரூம் தேவையோ அந்த ரூமை நம்ம எப்படி ரெண்ட்டுக்கு எடுப்போமோ அதே மாதிரி இந்த வெப்சைட்ஸ்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கிறதுக்கு அதுக்கு சில ஸ்பேஸ் தேவை. அந்த ஸ்பேஸை நம்ம சர்வரில் ரெண்ட் எடுப்போம். அதுக்கு பேர் தான் வந்து வெப் ஹோஸ்டிங்னு சொல்லுவோம். இப்போ இந்த Amazonோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா அதை யாரோ ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யார் ஹோஸ்ட் பண்ணியிருப்பா? Amazon கம்பெனி ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த வெப்சைட்டை நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் நம்ம பில்ட் பண்ணுற வெப்சைட்ஸையும் நம்ம ஹோஸ்ட் பண்ணால் தான் ஆன்லைனில் அது அவைலபிளாக இருக்கும். எல்லா யூசர்ஸாலையும் அதை யூஸ் பண்ணவும் முடியும். அண்ட் இப்போ இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க. AWS ஹோஸ்டிங், கூகுள் கிளவுட் ஹோஸ்டிங், வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங், அப்புறம் GoDaddy ஹோஸ்டிங், இந்த மாதிரி பாப்புலராக நிறைய ஹோஸ்டிங் சர்வீசஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஹோஸ்டிங் சர்வீஸை பிக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை ஆன்லைனுக்கு கொண்டு வர முடியும். Fourth, browsers. We all know that browsers are software applications to explore www. அதாவது வேர்ல்டு வைட் வெப்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் தான் இந்த ப்ரௌசர்ஸ். அண்ட் கிளைண்ட்டுக்கும் சரி சர்வருக்கும் சரி இந்த ப்ரௌசர் தான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்குது. இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கனால தான் ஆஸ் அ கிளைண்ட்டாக நம்மளும் சரி அந்த சர்வரும் சரி கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் எனக்கு ப்ரௌசரை பற்றி பெருசாக எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க தேவையில்லைன்னு தோணுது. ஏன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருமே ப்ரௌசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அதனால் அதுக்கு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பேசிக்காக இந்த 4 கான்செப்ட்ஸ். இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியும். ஆஸ் அ டெவலப்பராக இந்த 4 கான்செப்டில் நம்ம தெளிவாக இருக்கணும். மீதியெல்லாம் நெட்வொர்க்கிங் சைடில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே அரவிந்த், இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஹவு இன்டர்நெட் ஒர்க்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நான் எப்படி ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாறுறது, அதுக்கு ஒரு ரோட் மேப் சொல்லுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தென் திஸ் இஸ் ஃபார் யூ. First to cover front end, get strong on HTML, CSS, JavaScript. இது 3 தான் front endோட fundamental technologies. HTML, hypertext markup language, backbone of any websites. நம்ம இன்டர்நெட்டில் பார்க்குற எல்லா வெப்சைட்ஸோட ஓவரால் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது இந்த HTML தான். CSS, cascading style sheet. இதோட நேமில் இருக்க மாதிரி ஒரு வெப்சைட்டை ஸ்டைல் பண்ணுறதுக்கு இந்த CSS-ஐ யூஸ் பண்ணுவோம். லைக் ஒரு வெப்சைட்டோட கலராக இருக்கட்டும், அதோட லேஅவுட்டாக இருக்கட்டும், அதில் இருக்க ஃபான்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்க அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே CSS-ஐ யூஸ் பண்ணி தான் ஸ்டைல் பண்ணுவோம். அதாவது ஒரு வெப்சைட்டோட ஓவரால் அப்பியரன்ஸை இந்த CSS தான் வந்து டிஃபைன் பண்ணுது. HTML அந்த வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுது. CSS அந்த வெப்சைட்டோட ஸ்டைலை டிஃபைன் பண்ணுது. வெறும் ரா HTML வச்சு மட்டும் கிரியேட் பண்ணுற வெப்சைட் இப்படி தான் இருக்கும். ஆஃப்டர் CSS அந்த வெப்சைட் இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் JavaScript. HTML அண்ட் CSS வச்சு ஒரு பேசிக் வெப்சைட் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் we need to make the website more interactive and dynamic. இதுக்கு தான் JavaScript வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எனக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த ஃபார்ம் டவுன்லோட் ஆகணும், இல்லை ஏதோ ஒரு ஃபைல் அப்லோட் ஆகணும், இல்லை ஏதோ ஒரு பேஜுக்கு எனக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும். இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த JavaScript-ஐ யூஸ் பண்ணுவோம். அண்ட் இங்கே தான் ஆக்சுவல் கோடிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம பார்த்த HTML-ம் சரி CSS-ம் சரி ஆக்சுவல் கோடிங் கிடையாது. HTML-ஐ மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அது வெறும் டேக்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி CSS பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் யாரால் வேணால் ஈஸியாக கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட் ஃப்ரேம்வொர்க். திஸ் இஸ் அவர் பிளாட்ஃபார்ம் டு பில்ட் அவர் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ். இங்கேருந்து தான் ஆக்சுவலாக ரியலாக நம்மளோட டெவலப்மெண்ட் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்புறம் எதுக்கு ப்ரோ நான் வந்து HTML, CSS, JavaScriptலாம் கற்றுக்கணும், நான் டேரெக்டாக ஃப்ரேம்வொர்க்கே கற்றுக்கலாம்ல அந்த மாதிரி சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஃப்ரேம்வொர்க்ஸுக்கு ப்ரீ ரெக்வசைட் தான் இந்த HTML, CSS, JavaScript. அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஃப்ரேம்வொர்க்லேயே வந்து கை வைக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக கவர் பண்ணிக்கோங்க. தென் கம் டு ஃப்ரேம்வொர்க்ஸ். இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்குன்னு பாப்புலராக இருக்க ஃப்ரேம்வொர்க் என்னென்னு பார்த்தோம்னா React.js, AngularJS, Vue.js. React.js வந்து ஃப்ரேம்வொர்க்னு சொல்ல மாட்டோம், அது வந்து JavaScript-ஓட ஒன் ஆஃப் த லைப்ரரின்னு தான் சொல்லுவோம். ஃப்ரேம்வொர்க்குக்கும் லைப்ரரிக்கும் என்ன வித்தியாசம்னு இப்போ சொல்லி கேட்காதீங்க. இப்போ சொன்னால் இந்த வீடியோ இன்னும் பெருசாக போயிடும். நம்ம மேபி ஃபியூச்சரில் வந்து அதுக்கு வேறு செப்பரேட் வீடியோ கூட போடலாம். இப்போதைக்கு இந்த 3 ஃப்ரேம்வொர்க் அண்ட் லைப்ரரி தான் ஃப்ரண்ட் எண்டுக்கு பாப்புலராக இருக்கிறது. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பிக் பண்ணி உங்களோட ஃப்ரேம்வொர்க் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கேயோட ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் முடியுது. இப்போ இங்கேருந்து அப்படியே பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஜம்ப் அடிக்கிறோம். ஆஸ் வி டிஸ்கஸ்ட், ஒரு யூசரோட ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற அந்த அப்ராப்ரியேட் டேட்டாவை ஃபெச் பண்ணி சர்வர்லேருந்து ஃபெச் பண்ணி திரும்ப நம்ம யூசருக்கே ரெஸ்பான்ஸாக வரும் இல்லையா. இந்த லாஜிக் அண்ட் அந்த டேட்டா ஸ்டோர் ஆகிருக்க அந்த டேட்டா பேஸ் இது ரெண்டும் கனெக்ட் ஆனதான் பேக் எண்ட்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த பேக் எண்டை லேர்ன் பண்ணுறதுக்கு அப்கமிங் 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் ஏதாவது ஒன்று பிக் பண்ணி அதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணியிருக்கணும். அது ஜாவா, பைத்தன், JavaScript. இது 3த்தில் ஏதாவது ஒரு லாங்குவேஜை பிக் பண்ணி ஃபஸ்ட்டு அதை படிச்சுக்கோங்க. தென் கம்மிங் டு ஃப்ரேம்வொர்க்ஸ் ஃபார் பேக் எண்ட். இப்போ பைத்தான்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஜாங்கோன்னு ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்குது.
அதை நீங்கள் கற்றுக்கணும். இப்போ இதுவே ஜாவா சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்ப்ரிங் பூட்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா Node.jsனு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இதை நீங்கள் கற்றுக்கணும். நெக்ஸ்ட் பேக்கெண்டோட இன்னொரு பார்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். டேட்டாபேஸை பொறுத்தவரையும் மெயினாக 3 டேட்டாபேஸ் இருக்குன்னு சொல்லலாம். ரிலேஷனல் டேட்டாபேஸ், NoSQL, அப்புறம் க்ளவுட். இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸில் தான் வந்து இந்த MySQL, PostgreSQLலாம் வரும். NoSQLல MongoDBயும் Firebaseம் வரும். க்ளவுடில் பார்த்தோன்னா AWSம் கூகுளோட ஃபயர் ஸ்டோரும் வரும். ஃபர்ஸ்ட் அந்த 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டாபேஸை பிக் பண்ணணும். க்ளவுடை கூட விட்டுறலாம். ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஆர் NoSQL இந்த டேட்டாபேஸில் ஏதாவது ஒரு டேட்டாபேஸை பிக் பண்ணி அதுக்கு என்ன லேர்ன் பண்ணணுமோ, என்ன லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணுமோ அதை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டேட்டாபேஸோட கீ கான்செப்ட்ஸ்னு சொல்லி பார்த்தோன்னா CRUD ஆப்ரேஷன்ஸ், நார்மலைசேஷன், இண்டெக்ஸிங், டேட்டா செக்யூரிட்டி இந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் கிளியராக இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இப்போது இந்த டெக் ஸ்டாக் இப்போ நம்ம வந்து அப்படியே சும்மா நார்மலாக சொல்லிட்டு வந்துட்டேன், இதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் படிக்கணும்னு. நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டிங்கில் வந்து MERN அண்ட் மீன் தான் வந்து பாப்புலராக இருக்குது. MERNனு சொல்லி பார்த்தோன்னா MongoDB, Express.js, அப்புறம் React.js, Node.js இதுதான் வந்து MERNனு சொல்லுவோம். மீன்னா MongoDB, Express.js, Reactக்கு பதிலாக இந்த இடத்துல Angular வந்துடும், அண்ட் Node.js. லைக் இந்த ஸ்டாக்ல வந்து அவங்களோட ஜேர்னியை வந்து கொண்டு போவாங்க. இதுதான் இப்போ கரெக்டாக பாப்புலரில் இருக்கிறது. அப்புறம் லேம்ப்னு சொல்லி கூட இருக்குது. இது இல்லாமல் ஜாவா ஃபுல் ஸ்டாக்கும் பைத்தன் ஃபுல் ஸ்டாக்கும் இருக்குது. பட் பாப்புலராக இருக்கிறது இந்த MERN அண்ட் மீன். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து பிக் பண்ணி அந்த பாத்தில் வந்து உங்களோட ஃபுல் ஸ்டாக் ஜேர்னியாக கொண்டு போகலாம். இதெல்லாம் தான் நான் வந்து இந்த ஓவராலாக ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு வந்து இந்த டைம் கன்ஸ்ட்ரெயினால் அப்படியே கடைசியில் வந்து எதோ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக டெலிவர் பண்ணியிருந்தேன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஹோப் உங்களோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஒரு பேசிக் அவுட்லைனை வந்து தந்திருக்கும்னு நம்புறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக தான் ஆகணும்லாம் கிடையாது. நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராகவும் ஆகலாம், பேக் அண்ட் டெவலப்பராகவும் ஆகலாம், ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராகவும் ஆகலாம். அண்ட் அதே மாதிரி ப்ரோ எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு மட்டும் பர்டிகுலராக ரோட் மேப் சொல்லுங்கள் ப்ரோ, எனக்கு பேக் அண்ட் டெவலப்பருக்கு மட்டும் பர்டிகுலராக ரோட் மேப் சொல்லுங்கள் ப்ரோ, அந்த மாதிரி செப்பரேட் வீடியோவாக வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அதை மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா என்னால் ஒரே வீடியோவில் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டை கொண்டு வந்ததுனால என்னால் இது அது அப்படி தான் சொல்ல முடிஞ்சதே தவிர ஒரு கிளியரான பாத்தை வந்து எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டுக்கு செப்பரேட் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். அதுவும் ஃப்ரண்ட் அண்ட்லாம் நான் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது UI/UX டிசைனிங் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் நான் வந்து கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து என்னால் வந்து ஒரு பெட்டரான லேர்னிங் பார்த்தே என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும்னு எனக்கு வந்து அதில் நம்பிக்கை இருக்குது. அதை என்னால் பண்ண முடியும். பட் ஐ எம் நாட் குட் அட் டீச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. இந்த வீடியோவை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸை மேக் பண்ணி இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். லெட்ஸ் see. With that said, இப்போ இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off. This is Aravind. Do inspire.